கைஸ் இன்றைக்கி ஃபாஸ்ட் வின்னு ஒரு சூப்பரான ஆப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா கலக்கிட்டு இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஆப்பை தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு பேமெண்ட்டை பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக வந்து நான் வித்ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ என்னால் மட்டும் இல்லை கைஸ், உங்களாலையும் வந்து முடியும், ஈஸியாக வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய லைவ் ப்ரூஃப் பேமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா கைஸ், உங்களாலையும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேமெண்ட் வந்து 10,000 20,000 எக்கச்சக்கமான 50,000 மேலே வந்து ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சிருக்கலான்றத வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஹே காய்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ஏர்னிங் சேனல். ஸோ நம்ம பாதி பேர் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லோரும் பார்க்குறோம், வீடியோ எல்லாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க பாதி பேர். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் கைஸ். ஸோ நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டான் வந்துடும். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் வந்து கிளிக் பண்ணி, ஸோ நீங்கள் எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். நம்ம எக்கச்சக்கமான மணி ஏர்னிங் ஆப்ஸை பற்றி போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெலிகிராமில் தான் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அதில் தான் வந்து எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆலாக போட்டுட்ருக்கோம். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் தான் லைவ் பேமெண்ட்டு ப்ரூஃப்ஸு, என்னென்ன ரன் இருக்குது, என்னென்ன ஆப்பில் பேமெண்ட் வருது, எது இதில் பேமெண்ட் வரல, ஸோ எது ஸ்டாப்பில் இருக்குது, லூட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கைஸ், நியூ ஆப்பு ஃபஸ்ட் லான்ச் ஆனது, பேமெண்ட் அதிகமாக வருது, ஹைலைட்ஸ் ஆப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதில் ஜாயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்க சொல்கிறது. இது தனிப்பட்ட விருப்பம் தான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன். ஸோ ஜஸ்ட் அதை தட்டி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு லாகின் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் காண்டாக்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லாகின் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆயிடும். ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கைஸ். ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கீழே லாகின் ஒரு ப்ளூ கலரில் ஒரு எழுதியிருப்பாங்க. ஸோ அதை தட்டி விட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரி ஒரு என்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகைன் பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி என்டர் பண்ண கரெக்டான காண்டாக்ட் நம்பரும் பாஸ்வேர்டு இங்கே என்ட்ரு பண்ணியிருப்பீங்களா. ஸோ இந்த ரெண்டில் என்ட்ரு பண்ணதை கரெக்டாக இங்கே வந்து அகைன் வந்து இங்கே என்ட்ரு பண்ணி, ஸோ ஜஸ்ட் வந்து லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ உள்ளே போயிட்டீங்கன்னா போதுங்க. ஆப் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெட்டாக டெய்லான்னு சொல்லிட்டு ஒரு நியூ பிளான் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி இந்த ஆப் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிளான் வந்ததுக்காக தான் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இல்லாட்டி நான் சொல்லியிருக்க மாட்டேன். எல்லோரும் பார்க்குறது தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான காசு வந்துட்டுருக்கு இந்த ஆப்பில். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஹெட்டாக டெய்லான்னு சொல்லிட்டு ஒரு நியூ பிளான் வந்து ரன் ஆகிட்டு. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான பேமெண்ட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எப்படி எடுக்கலான்றதை வந்து நான் சொல்லிடுறேன் கைஸ். ஸோ சூப்பராக வந்து ஒவ்வொரு பேமெண்ட்டை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும். எக்கச்சக்கமான ஆப்ஸ் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ எதில் வேணால் நீங்கள் கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெட்டாக அண்டு டெய்ல் வந்து ஸோ ஈஸியாக வந்து நம்ம எடுத்து ஏர்ன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்பர் 1 ஈஸியான ஒரு நியூ பிளான்னு சொல்லுவேன். ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆலாக டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போயிடலாம் நம்ம. ஸோ ஹெட்டாக டெய்லாக் உங்களை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன் கைஸ். ஸோ உள்ளே போனேன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரூலில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ரூல்ஸ் இருக்கும் டாப்பில். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சப்போஸ் ரீட் பண்ணாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் அதை கிளியராக நானே சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீரியட் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் செகண்ட்ஸ் ஓடும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும், 30 செகண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டாப் கிளாஸாக இருக்கிற ஒரு செக்யூர்டான ஒரு ரூல்ஸை தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ட்ரிக்ஸ், இது யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ யாருமே வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரியும். யாருமே வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு டெய்ல் விழுந்துச்சுன்னா டெய்லு கொடுங்க, நீங்கள் ஹெட்டு விழுந்துச்சுன்னா ஹெட்டு கொடுங்க. ஸோ எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் கீழே வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெய்ல் இருக்குது. ஸோ நான் வந்து டெய்லில் கட்டி 10 ரூபா கட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 10 ரூபா கட்டினா 20 ரூபாயோ, இதில் 10 ரூபா கட்டினா 20 ரூபாயோ, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கு வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எத்தனை பேர் எக்கச்சக்கமான பேர் இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனியூனாக தந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து எனக்கு டெய்ல் விழுந்துருக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ டெய்லு விழுந்திருக்கு கைஸ். ஸோ நான் வந்து டெய்லே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த செகண்ட்ஸ் ரவுண்ட் ஆனோன்னா மறுபடியும் விழுகும். ஸோ ஹெட்டாக டெய்லான்னு பார்த்துடலாம் நம்ம. ஸோ அந்த விழுந்த அடுத்த செகண்டை பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இங்கே ஹெட்டு விழுந்திருக்கு, எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து நான் ஹெட்டில் வந்து கட்டிடுறேன் 10 ரூபா. ஸோ இங்கே கொடுத்துட்டேன் நான். ஸோ ஜஸ்ட் வந்து நான் 10 ரூபா கொடுத்துக்கிறேன் நான். ஸோ 10 ரூபா கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் கைஸ்.
ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு 10 ருபீஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நான் கட்டியிருக்கேன். இப்போ பார்த்துடலாம் வின்னா இல்லை லாஸான்னு பார்த்துடலாம். ஸோ எக்கச்சக்கமான இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து ட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ பார்த்துடலாம் கைஸ். இப்போ லைவாக நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஈஸியாகவும் எக்கச்சக்கமான பேமெண்ட் வந்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக ஜெனினாக வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது மூலிமா வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ் ஆகிடுச்சு எனக்கு 9.80 பைசா வந்து லாஸு, மிச்சம் 20 பைசா வந்து கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெய்ல் வந்துருக்கு. ஸோ டெய்ல் கொடுத்து நான் 10 ரூபா கட்டிடுறேன். ஸோ இப்போ 10 ரூபா கட்டிடுறேன். ஸோ என்கிட்ட பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் எல்லாமே வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ 13 ரூபா தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து 10 ரூபா கட்டுறேன். ஸோ 10 ரூபா கட்டிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டெய்லில் வந்து நான் 10 ரூபா கட்டியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் டெய்ல் தான் விழுந்துச்சு எனக்கு. ஸோ மறுபடியும் நம்பிக்கை வச்சு டெய்ல் கட்டியிருக்கேன். ஸோ பார்ப்போம் லாஸாக இல்லை வின்னான்னு. ஸோ இதுலேயே லாஸ் ஆகிடுச்சு கைஸ். ஸோ நான் எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிவிட்டேன். அதனால் எனக்கு லாஸ் விழுந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த ட்ரிக்ஸை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக என் பண்ணி எடுத்துக்க முடியும். நான் எக்கச்சக்கமான பேமெண்ட் இதில் வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டேன் கைஸ். அதுவும் நான் லைவாக நான் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டாஸ்க் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாஸ்க் ரிவார்ட்ஸில் போனீங்கன்னா போதும் கைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெல்கமாக வந்து தெரியும் உங்களுக்கே 40 ரூபா வந்து கொடுத்துருவாங்க. அது முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் வந்து அமௌண்ட் ஆட் பண்ணிங்கன்னா 20 ரூபாயும். ஸோ டெய்லி 100 ஆர்டர்ஸு டாஸ்க்காக இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 10 ரூபாய் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கீழே இருக்க இன்வைட், இன்னும் இந்த அமௌண்ட் பார்த்தா எக்கச்சக்கமான அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த இன்வைட் ஆப்ஷன் நான் கிளிக் சொல்லிட்டேன் கைஸ். ஸோ ஜஸ்ட்டு வந்து இன்வைட் போய்க்கோங்க. ஸோ இன்வைட்டில் போய்ட்டு இங்கே மை லிங்க்குன்னு உங்களுக்குன்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஜஸ்ட் காப்பி பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எது ஷேர் பண்ணுறீங்கன்னா சமூக வலைதளங்களுக்குள்ள எல்லாத்துலேயுமே வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அதர்ஸ் ஆப் எல்லாத்துலேயும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ தனிப்பட்ட விருப்பம் தான், எந்த ஆப்பில் வேணால் எப்படி வேணால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா தந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் அவங்களுக்கு 40 ரூபாயும். ஸோ அதோட கமிஷன் பேமெண்ட்டை வந்து இதுவும் உங்களுக்கு வித்ட்ரா இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக ஜெனினாக தந்துடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ரீசார்ஜும் அமௌண்ட் ஆடும், டாஸ்க்கும் கேமும், ஸோ எது ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு வந்து கமிஷன் பேமெண்ட்டாக வந்து சைன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக ஜெனினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் எக்கச்சக்கமான இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அமௌண்ட் ஆட் பண்ணுறது ரீசார்ஜ். ஸோ இது தனிப்பட்ட ஒரு தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ வித்ட்ரா பற்றி எப்படின்னு பார்த்துலாம் கைஸ். ஸோ ஜஸ்ட் வந்து இங்கே வித்ட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்கள் அமௌண்ட் யூபிஐ தான், டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ தான். இப்போ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ தான். அதனால் வந்து ஜென்யூனாக இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக வந்து பேங்க்குக்கே டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் வந்து பேமெண்ட்டை பொறுத்து வந்து பக்காவாக தந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த விதமான கவலையும் வந்து பட தேவையில்ல. ஸோ ஈஸியாக வந்து நம்ம ஏர்ன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு பேமெண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதை நான் பார்த்து சொல்லிடுறேன். நான் அது இங்கே கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பேங்க்குக்கும் யூபிஐக்கும் வந்து எப்படி ஆட் பண்ணுறது சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நான் யூபிஐ நம்ம நார்மலாக எடுத்துக்கலாம். நான் யூபிஐ தான் எடுத்துருக்கேன். ஸோ நீங்களே யூபிஐ எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கரெக்டான நேமும் மெயிலும் ஜஸ்ட் வந்து யூபிஐ அட்ரஸும் கன்ஃபார்ம் யூபிஐ அட்ரஸும் வந்து கொடுத்துட்டு எஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா போதும் ஆட் ஆயிரும். உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிரும், க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ அது வந்து என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். நான் வந்து எக்கச்சக்கமான பேமெண்ட்டை வந்து எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான பேமெண்ட் வந்து நான் வந்து ஃபாஸ்ட் வின்லேருந்து எடுத்துட்டேன் கைஸ். ஸோ ஒவ்வொரு பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணி ஈஸியாக இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக வந்து எடுத்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா தெரியும் 477, 575, 647 இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ண எக்கச்சக்கமான பேமெண்ட் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் காட்டியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இந்த ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான பேமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஓகே காய்ஸ், டாடா பாய், பீஸ் அவுட்.